நான் நான் எழுதும் லெட்டர் மடல் கடிதாசி வச்சுக்கலாமா? இல்ல கடிதமே இருக்கட்டும். படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்போ கண்மணி சொன்ன முதல்ல நீங்க பொன்மணி போட்டுக்கோ. பொன்மணி வீட்டுல சௌக்கியமா? உன் மாமாலாம் சௌக்கியமா? பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் எழுதும் சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. அதை எழுதணும்னு உட்காரும்போது அந்த வார்த்தை அதான். உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான். ஆஹா பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. மாமா வந்து ரொம்ப அடிக்க போறேன். அதுக்கு மேல நெஞ்சு வலி சொல்ல தப்பா. ஆனா அக்கசில் வரும் மலர்ந்து குதிக்கணும். எனக்கு உண்டான காயாது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு எதுவுமே ஆகுதில்ல. இது ஏதுக்க நடுநடுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். சரியா? எனக்கு ஒண்ணுன்னா என் உடம்பு தாங்கிடும். உடம்பு தாங்கம்மா தாங்காது. ராமே அபிராமி. ஆமா ஏதாதான் துட்டு சொல்லிட்டாரு கல்யாணம். அது ஏதுங்களா? அது ஏதுலாமா? ஆமா இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க அழுகியா வருது. ஆனா நான் இது என் சோகம் உன்னை தாக்கிடும் நினைக்கும் போதெல்லாம் வர அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இந்த லைன் எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். அபிராமியே தாலாட்டம் சாப்பிட்டீங்களே.